சார், நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரை நிகழ்த்தியிருக்கிறாரு, பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அது தொடர்பாக அந்த நிகழ்வெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன், படித்தேன், ரசித்தேன், சிரித்தேன். ஏன்னா பிஜேபி தான் எதிர்கட்சி மாதிரியும் காங்கிரஸ் தான் ஆளுங்கட்சி மாதிரியும் அவர் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் எதிர்கட்சியாக அவர் செயல்பட்டுக்கிட்டு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுதான் புரியாத புதிராக இருக்குது. சார், பிரைம் மினிஸ்டர் பேசும்போது 400 இடங்களில் கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி எம்பி எலெக்ஷனில் சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்கள் கருத்து சார்? மொத்தம் 400 தானா? 543 இடம் இருக்குது. அதையும் கைப்பற்றுவேன்னு சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை. சார், நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க சார்? புது அரசியலுக்கு வந்திருக்காரு. மக்களுக்கு தொண்டாற்ற யார் வந்தாலும் நான் மகிழ்ச்சி அடைவேன். நன்றி, வணக்கம். முதலமைச்சர் அவர்கள் ஸ்பெயினுக்கு போயிட்டு நேற்று வந்தாங்க. எதுக்கு என்ன ஸ்பெயினுக்கு போனீங்கன்னா, நான் முதலீடு வாங்குறதுக்காக போனேன். அண்ணே, உலக முதலீட்டாளர் மாநாடு ஏன்னு நடத்துனீங்கன்னா, உலக முதலீட்டாளர் மாநாடு முதலீடு நடத்துறதுக்காக வர்றதுக்காக நடத்தினேன். ஸோ உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்து 10 நாள்ல எதுக்கு நான் ஸ்பெயினுக்கு போனீங்க? இந்த கேள்வியை ஒரு பத்திரிகையாளர் கேட்கலீங்கண்ணா. சென்னை விமான நிலையத்துக்கு வர்றாரு, முதலமைச்சருடைய கையில கேள்வி பதில், கேள்வி பதில், கேள்வி பதில். அவருடைய பிரஸ் மீட்டை நீங்க பார்க்கணும். தமிழகத்தினுடைய அரசியல் எவ்வளவு அதல பாதாளத்துக்கு செல்கின்றது என்பதை முதலமைச்சருடைய நேற்று காலை பிரஸ் மீட்டை பார்க்கணும். இப்ப அண்ணாமலை நின்றாரா, என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? மாடு எப்ப குட்டி போடும்? இந்த மாடு பிரெக்னெண்டா இருக்குதா? பீகார்ல சிவான்ல நடக்கிற பிரச்சனைக்கு உங்க கருத்து என்ன? பாகிஸ்தான்ல நவாஸ் ஷெரீப் இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டாரு? இந்த மாதிரி கடினமான கேள்விக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லணும். ஆனா முதலமைச்சர் பிரஸ் மீட் நடத்தினாரா எப்படி இருக்குனாங்க ஐயா? கேள்வி பதில். நேற்று பிரஸ் மீட்டை மட்டும் நீங்க பாருங்க, தமிழக அரசியல் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து இருக்கணும். ஒரு பிரஸ் நண்பர் கேள்வி கேட்கிறார், உடனே முதலமைச்சர் தொலாவுறாரு. எந்த கேள்வி இது? இவனை எழுதி கொடுத்ததுல மேல இல்லையே. அவர் கண்ணை மட்டும் பார்க்கணும். என்னடா 7வது கேள்வியை 2வதா கேட்கிறான் அப்படின்னு. அதுக்கு பதில் சொல்றாரு. ஐயா, 2வது கேள்வி பிரஸ் கேட்கிறாங்க. கேள்வி கேட்கும் பொழுதே கண் கேள்வியை தேடிக்கொண்டிருக்கிறது. கேள்வியை தேடுது. ஒரு தமிழகத்துல இந்த சேர்ல யாரெல்லாம் உட்கார்ந்தாங்க ஐயா? கர்ம வீரர் காமராஜர் ஐயா உட்கார்ந்த சேர். எப்படிப்பட்ட மா மனிதர்கள், எப்படி புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா உட்கார்ந்த சேர், ஓமந்தூரா ரெட்டியார் ஐயா உட்கார்ந்த சேர், ராஜாஜி ஐயா உட்கார்ந்த சேர். எப்படிப்பட்ட மா மனிதர்கள் அந்த இருக்கையில் அமர்ந்து ஏழை மக்களுக்காக, சாதாரண மக்களுக்காக வேலை பார்த்தாங்க. இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் கேள்வி கேட்பதை கூட ஒரு பேப்பர்ல எழுதி வச்சு கேள்வியை படித்து பதிலை சொல்லும் அளவுக்கு தமிழகத்தினுடைய அரசியல் தரம் தாழ்ந்து போயிருக்கு. அது மட்டும் இல்லைங்க ஐயா, மொத்தமா ஒரு கும்பல், எந்தவித தகுதி. இன்னைக்கு பாருங்க,